வணக்கம். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். சரவணனும், சரவணன் ஃப்ரெண்டும் கிளம்பி வராங்க. ஒரு ஆர்டர் விதமா வராங்க. வந்துட்டு சரி இங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு வராங்க. அப்போ இது ஹோட்டலா? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடான்னு. ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா, இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடா. பார்க்க காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்காடா அப்படின்னா, காஸ்ட்லியா இல்லைடா, இதுதான் என்னடா என் ட்ரீட் தானடா அப்படிங்கிறான் அவன். சரி அப்படியா அப்படின்னா சாப்பிட்றலாம் வா அப்படிங்கிறான். பாண்டியன் பையனா கொக்கா அப்படின்னு. ஓ ட்ரீட்னா ஒட்டமாக தான் சாப்பிட்லாம்டா அப்படிங்கிற மாதிரி உள்ளார உட்காராங்க. உட்காந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. ஆர்டர் எடுத்தோன்னே இவருக்கு வந்துட்டு அந்த செந்தில் வந்துட்டு கடைக்கு வந்துட்டு வர்றதுனால அந்த மேனேஜருக்கு தெரியும் போல இருக்குது. சரவணன் வந்து அந்த கடைக்கு வராதனால வேறு வேலை பார்க்கறதுனால வேறு தெரியாது போல இருக்குது. அதாவது குடும்பத்திலே 2 பேர்த்த தெரியும், 3 பேர்த்த தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஆர்டர் எடுக்கிறாங்க. ஆர்டர் எடுத்து கொண்டாந்து கொடுக்க வருது. நம்ம பிள்ளை தான் கொண்டாந்து கொடுக்க வருது. கொண்டாந்து கொடுத்தாக்க வச்சு வைக்கிது. வைக்கும்போது அவன் பார்க்குறான் அந்த ஃப்ரெண்டு. இவர் ஃபோனில் இருக்கார். உடனே அவன் ஃப்ரெண்டு பார்க்குறான். பார்த்துட்டு மயிலை பார்க்குறான். மயில் 2 பேர்த்தையுமே கவனிக்கல. எடுத்து சிங்கி சிங்கின்னு வச்சுக்கிட்டு இருக்கு. அவன் இடிச்சு விட்றான் பின்னாடி ஒருத்தரை. அவன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு வச்சுட்டு சிக்கன் 65 சூடாக போட்டுட்ருக்காங்க. சூடாக கொண்டு வரேன், வேறு என்ன வேணுமா சார் அப்படின்ட்டு பார்க்கும்போது சரவணனை பார்த்தோன்னே அப்போ தான் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிது. அப்படியே தண்ணி டம்ளரில் பிரிஞ்சு வலியுது, கீழே ஊற்றுது. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் கேட்குறான், ஏம்மா அப்போ மேனேஜர் வர்றாரு, ஏம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க, தண்ணி ஊற்ற தெரியாத உனக்கு, 1.5 மாதம் ஆச்சு வந்து வேலைக்கு, 10 பைசா பிரயோஜனம் இல்லை, ஒரு வேலையும் கற்றுக்கலைன்னா எதுக்கு வந்து என் உச்சலை வாங்குற, உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு திட்டுறான். எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜரை வச்சுட்டே சொல்கிறான் இவன், ஏம்மா மயில், நீ தான் கடைக்கு சாப்பாடு கொண்டுருவ, அதே நினைப்பில் இங்கே ஹோட்டலுக்கு சாப்பாடு கொண்டாந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். என்னம்மா அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறான். மேனேஜரு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒன்று கேட்காம அவர் நின்றுக்கிட்டே, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அக்கிட்டு இல்லையான்னு திட்டிட்டு போகிறாரு. என்ன தெரிஞ்சவங்களா அப்படின்னு. தண்ணியை தூத்தி நீங்கள் தண்ணியை துடைக்க மாட்டியா அப்படின்ட்டு போகிறார் அவர். அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான் பாண்டியன் மகன். உடனே இந்த பொண்ணு வெளியே வருது. வெளியே வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்ன 1.5 மாதம் வேலை பார்க்குறேங்கிற, ஆஃபீஸ் போவே இல்லையா, அப்போ ஸ்கூலை விட்டு இதுக்கு வந்தேன், நான் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கேட்டார், சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னாக்க, இப்போனாச்சும் உண்மையை சொல்லாமல் தெரிஞ்ச சான்ஸ் இல்லை, அடி வாங்குறதே வாங்கிட்டோம், மொத்தமாக எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம்ல, விட்டு அதெல்லாம் வந்து இல்லை சர்டிஃபிகேட்டை வந்து கேட்டாங்க. அப்புறம் எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தேன், இல்லை ஆஃபீஸ் வீட்டில் ஆஃபீஸ்க்கு தான் வேலைன்னு சொன்னேன், ஃப்ரெண்டுன்னு சொல்லி போய் சேர்த்தியே அப்படின்னா, போய் சேர்ந்தேன், ஆனால் வந்துட்டு அவங்களும் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்போ சர்டிஃபிகேட் வருமா, இல்லை வரல, எப்போ வரும்னு தெரில அப்படின்னு. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்க முடியாதா அப்படின்னு. ஏன்னா டூப்ளிகேட், நீ அறிவாளி தானே, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இன்னும் போய் உங்கள் அம்மா அப்பா தான் வாங்கிட்டு, நீ வாங்கிக்க மாட்டியா, நீ என்னங்கடா அறிவு, வீட்டில் மீனாக இருக்கா, மீனாக வச்சு அப்ளை பண்ண முடியாதா, என்னப்பா அப்போ எப்போ இப்படி தான் செலக்டிவ் அம்னிஷியா ஆகிடுறீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு இப்போ கூட பொய்யை அள்ளி விடுது பாருங்களேன். அதுவும் ரொம்ப கேஷுவலாக வருது பொய். அப்புறம் இதெல்லாம் என்ன திருந்தாதா கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது தான் கொடுமை. இந்த பிள்ளையை ஓரளவுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இல்லை அதெல்லாம் முடியாது, இந்த ஜென்ம புத்தியே செருப்பில் அடித்தாலும் போகாதுங்கிற மாதிரி இந்த பிள்ளை காலைல எந்திரிக்கும் போதே அவங்க அம்மா மாதிரி என்னத்தை பொய்யை சொல்லலாம், எந்த பொய்யை சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் இல்லை இன்னும் வரும் அப்படின்னு தான் சொல்லுது. மாமாட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்குது. இப்போ மாமாட்ட சொல்லிடாதீங்க, இதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படிங்குது. சரவணை மாமாட்ட சொல்லாமல் விட்டுருவானா, அவன் வழக்கமாக அந்த மாதிரி பண்ண மாட்டானே அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிள்ளை இதை திருந்தறதுக்கு சான்ஸே இல்லையா, இதுக்கு என்ன மாதிரி ராஜியும் மீனாவும் வந்துட்டு இன்னும் வந்து ஆறுதல் சொல்லுவாங்களா, தெரியல, பார்ப்போம்.